ஐயா அந்த புத்தகம் நவம்பர் மாதம் வெளியிட்டீங்களே, அதில் வந்து எழுச்சி தமிழர்லாம் கலந்துக்கிட்டாங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர்லாம் கலந்துட்டாங்களாமே, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது ஒரு வாரம் 10 நாட்களுக்கே நாங்கள் வந்து நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரையும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி தமிழர் திரு தொல்காப்பியன் அவர்கள் தொல் திருமாவளவன் ஐயாவையும் பார்த்தோம். ஒரே வாரத்தில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த விழாவை மிக சிறப்பாக விபி சிங்குடைய நினைவு நாளில் 27/11/25 நம்முடைய பாவனர் அரங்கம், அதாவது சென்னையில் உள்ள நூலகத்தில் அந்த விழாவை சிறப்பாக நடத்தினோம். அது தொடர்பாக மாணவர்கள் மத்தியிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்திருந்தார்கள், பெற்றோர்கள் வந்திருந்தார்கள், பட்டதாரிகள் வந்திருந்தார்கள். அந்த அரங்கம் நிறைந்த விழாவாக சிறப்பாக நடந்தது. அனைத்து செய்தித்தாள்கள், டிவி சேனல் எல்லாத்துலேயும் வந்திருந்தது, தொலைக்காட்சியிலையும் செய்திகளாக வந்திருந்தது. அதனோட தொடர்ச்சியாக நாங்கள் சட்டமன்றத்திலையும் பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அமைச்சர்களை பார்த்து இந்த கோரிக்கை, நாங்கள் ஒரு நீதிபதியை நியமித்து இந்த கல்வியில் உள்ள பிரச்சனை என்ன என்பதை ஆய்வு செய்து அவர்கள் செய்ய வேண்டும், சட்டநாதன் கமிஷன் மாதிரி ஒரு அறிக்கையை இது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அவர் உயர்நிலை குழு அமைப்பதாக அமைச்சர் உறுதியளிச்சிருக்காரு. நாங்கள் இது தொடர்பாக துணை முதல்வர்களை பார்க்கவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கோம். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஐயா அவர்களையும் கேட்டிருக்கோம். ஓபிசி சங்கத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களையும் கேட்டிருக்கோம். ஆக முயற்சி நல்ல முறையாக போய்கொண்டிருக்கிறது. மிக சிறப்பு. ஆனால் நீங்கள் சொல்கிறதுல எழுச்சி தமிழர் பேசுனதை செய்தித்தாளில் நான் பார்த்தேங்க. அதில் ஏதோ இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. சிஏஐசிடபிள்யூ இன்ஸ்டியூட்டில் இடஒதுக்கீடுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம்? ஒன்றும் புரியலைங்களா ஐயா, கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது பொதுவாக யார் கேட்டாலும் யார் வேணும் படிக்கலாமே, சிஏஐசிடபிள்யூவில் இடஒதுக்கீடு பிரச்சனையே கிடையாது, யார் 8 லட்சக்கணக்கு படிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது முறைசார கல்வியாக இருக்கிறதுனால யார் வேணும் படிக்கலாம், அதுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை அது அல்ல. என்ன செய்தி என்றால், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுகளை யார் வேணும் படிக்கலாம், லட்சக்கணக்கு பேர் படிக்கலாம். ஆனால் அதில் இன்புட் ரிசர்வேஷன் கிடையாது, ஆனால் அவுட்புட் ரிசர்வேஷன் இருக்குது. அதாவது 100 ஐஏஎஸ் வர்றாங்க, 100 ஐபிஎஸ் வர்றாங்கன்னா அதில் கட்டாயமாக ஓபிசிக்கு 27 விழுக்காடு, எஸ்சி எஸ்டிக்கு 18 விழுக்காடு, 7 விழுக்காடு எஸ்டிக்காகவும் கொடுக்கணும், அது சட்டம். ஆக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69 விழுக்காடு கொடுத்தாகணும் வெளியில் வர்ற பொழுது. எத்தனை பேரும் டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், யூபிஎஸ்சி எழுதலாம், ஆனால் அவுட்புட்டில் ரிசர்வேஷன் கொடுக்குறான். ஆனால் சிஐஎஸ் உள்ளது கிடையாது. அதனால் யார் வேணும் படிக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்து தவறான செய்தி. அவுட்புட்டில் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஏஐசிடபிள்யூ ஏசிஎஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது என்பதுதான் உண்மை. இந்த செய்தியை நாங்கள் திருமலன் ஐயாவட்டையும் நம்முடைய அமைச்சர் கோவிஷன் ஐயாவட்டையும் கேட்டப்போ அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையை எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுது, இந்த செய்தி எங்களுக்கு கொண்டு வரதுக்கு 30 ஆண்டு ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமையா, காலத்தாழ்வு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம். இல்லை, இந்த பிரச்சனை நாங்கள் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்தையும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து எழுச்சி தமிழர் இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, எழுச்சி தமிழர் சரியா புரிஞ்சிருக்காரு. கோவிஷலியாவும் நான் துணை முதல்வரை கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. வீரமணியை அந்த அனைத்து செய்தித்தாளையும் வந்திருந்த செய்திகள் வந்தது, அனைத்து டிவி சேனல்லையும் ஒளிபரப்பட்ட செய்தி அது. இது மாணவர்கள் மத்தியிலையும் பேராசிரியர் மத்தியிலையும் இது கொண்டு போறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஐயா, அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் ஐயா அவர்கள் பேசும்போது நான் பார்த்தேன், ஏதோ ஒரு ஒன் மேன் கமிஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஐயா என்ன சொன்னாங்க, கரெக்டா சொல்லுங்களேன். அதாவது என்னன்னா, சட்டநாதன் கமிஷன் வந்து கலைஞர் ஐயா இருக்கிற பொழுது சட்டநாதன் கமிஷன் கொண்டு வந்தால் பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கலான்னு சொல்லி அவர் கேட்டு கொண்டு வந்தார். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமித்து அவங்க ஒரு அறிக்கையை வர வச்சு இதில் ரிசர்வேஷன் சிஐசிடபிள்யூ எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அந்த செய்தியை கொண்டு வந்து அதை அரசுக்கு கொடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். அவர்கள் உறுதியளிச்சிருக்காங்க. நான் இதை முதல்வர்கிட்ட பேசி நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி. இப்போ ஒன் மேன் கமிஷன் போடுறேன் கமிஷன் ஆமா கண்டிப்பாக போடுவாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜு போட்டு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூட சேர்க்கலாம், தேர்தலில் கூட வரலாம். அது நல்ல விஷயம் ஐயா. அப்புறம் இன்னொன்று சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லை. இந்த சிஏஐசிடபிள்யூ படித்தவன்லாம் பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எம்காம் படித்தவனுக்கு அப்படியே சிஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட வேண்டியதானங்க ஐயா? அதில் என்னங்க ஐயா பிரச்சனை? அதாவது எவ்வளவு தாள்கள் இணையாக படிச்சிருக்காங்களோ சிஏஐசிடபிள்யூல உள்ள தேர்வுகளை ஐசிடபிள்யூ சிஏல கூட தேர்வுகளை எம்காமில் எம்பிஏல படிச்சிருக்காங்கன்னா அந்த தேர்வுகளுக்கு நாங்கள் விலக்கு கேட்டிருக்கோம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தான் ஏசியா தான் விளக்கம் சொன்னாங்க. ஏசிசிஏல வந்து 13 பேப்பரில் 9 பேப்பர் எக்ஸாம்ஷன் கொடுக்குறான். ஆனால் சிஐசிடபிள்யூல கிடையாது. 5 பேப்பர் 4 பேப்பர் கொடுக்குறான் எக்ஸாம்ஷன், ப்ரிலிமினரி கொடுக்குறான். அது என்ன டிகிரி கொடுக்குறான்.
பிஎஸ்சி அக்ரி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் யார் வேணும் எழுதலாம். ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி யார் படித்தவங்க கூட 4 பேர் எக்ஸாமிஷன். அதுதான் எம்காமுன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. எம்காமுக்கு பிகாம் படித்தவங்களுக்கு இன்னும் சிறப்பான இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதை அந்த விலக்கு கொடுக்கணும், எக்ஸாமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஏன்னா திருப்பி அங்கேயே காஸ்டிங், இங்கேயும் காஸ்டிங், அங்கே இன்கம் டேக்ஸ், இங்கே இன்கம் டேக்ஸ் வேண்டியதில்லை. அதுக்கு என்ன சொல்கிறோம், இங்கேயும் வந்து நாங்கள் தரத்தையும் உயர்த்தி பல்கலைக்கழக பிகாம் எம்காமில் சிஐஎஸ்க்கு தகுந்த மாதிரி சிலபஸையும் மாற்றுறதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்காரு. அதை பண்ணிட்டு நாங்கள் செய்வோம் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா ஒரே ஒரு பயிற்சி மட்டும், இப்போ சிஏவா ஒரு 6 மாசம் பயிற்சி, ஆடிட்டர்கிட்ட போயிட்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா ஒரு 6 மாசம் பயிற்சி மட்டும் போன அப்புறம் சிஏன்னு கொடுத்துறதுல என்னங்க முழுநேர கல்வி அதை கொண்டு வரலாம். அப்போ அதான் இப்போ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கௌண்டிங் அவங்க கொண்டு வராங்க. வந்து அவங்க பேரலா அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கௌண்டிங் வர்றவங்க சிபிஏனும், சிஏன்னு சொல்லி வரவங்க சிஎன் இருக்கும். அந்த மாதிரி வர்றப்ப சிபிஐ வந்து பயிற்சி அடிச்சுட்டு அவங்க இதாகிடுவாங்க. அதே மாதிரி எல்லா நிறுவனங்களையும் எல்லா மாநிலங்களையும் ஒரு நிறுவனம் வரும். ஐஐடி, என்ஐடி மாதிரி இங்கே வந்துடும் ஐஏ. அதனால தான் சிஏ இன்ஸ்டியூட் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அதை வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு தொல் திருமாவளவன் மற்ற நம்முடைய திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பேசி நாங்கள் அதுக்கான இந்தி நூல் வெளியிடுறதா இருக்கோம். வெளியிட்டதுக்கு பிறகு நிச்சயமா அது செயல்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ எனக்கு இன்னும் ஒரு செய்தி புரியல. உங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் போராட்டம் 1980களில் இருந்து ஆரம்பித்த மாதிரி தெரியுது. 80களில் இருந்து இதை முதலாக செய்தித்தாள் மூலமாகவோ அல்லது ஒரு மாநாட்டில் தீர்மானமாகவோ உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இயக்கம் முன்னெடுத்து இருக்குங்களா? நன்றி ஐயா, நீங்கள் சரியாக சொன்னீங்க. நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். அதாவது திரு விநாயகம் ஐயா அவர்கள் பேராசிரியர்கள் மதுரை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. அவர்கள் வந்து இந்தியன் காமர்ஸ் அசோசியேஷன், இந்தியாவில் உள்ள அனைத்து பேராசிரியர்களையும் கூட்டி நடத்தக்கூடிய மாநாடுகளில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மாநாடு காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீர் நடந்தது. அந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானமே போட்டிருக்கோம். அதில் எம்சி சுக்லா, இந்த அக்கௌண்டன்சி படிக்கிறது சார்ட் அக்கௌண்ட், காசு அக்கௌண்ட், கம்பல்சரிலாம் படிக்கிற புத்தகம் எம்சி சுக்லா. அந்த சுக்லாவே வந்திருந்து நீங்கள் செய்கிற செய்தியை நான் பாராட்டுறேன், நல்ல முயற்சி, வெற்றி பெறுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த செய்தியை மாணவர் மத்தியிலையும் பேரரசு மத்தியிலையும் கொண்டு போய் சொல்லலான் இருக்கோம். அதனால் என்ன மாணவர்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த ஆதரவு கொடுத்து வந்தால் மாநில அரசும் நடுவண் அரசும் கட்டாயமாக இதை செயல்படுத்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் செயல்படும் ஐயா. அது நீங்கள் பல்கலைக்கழகத்தின் மூலமாக சொல்கிறீங்க. இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள் யாராவது உங்களுக்கு இது சம்பந்தமா? அரசியல் இயக்கங்களை வந்து திராவிட கழகத்தில் ஐயா ஆசிரியர் பார்த்துருக்கோம், திருமாவளவனையை பார்த்துருக்குறோம், திராவிட கழகம் திமுகவில் பேசியிருக்கோம், அனைத்து காங்கிரஸ், இப்போ பிஜேபி நயனா நாகேந்திரன் ஐயாவை கூட நாங்கள் பார்க்குறதா இருக்கோம். எல்லாரையும் பார்த்து அனைத்து கட்சியினுடைய ஆதரவில் இது செயல்படுத்தலான்னு நாங்கள் விரும்புகிறோம். இல்லைங்க ஐயா, 1987, 88லேயே திராவிடர் கழகம் தஞ்சையில் நடைபெற்ற மாநாட்டில் இது சம்பந்தமா ஏதோ தீர்மானம் போட்டிருக்குன்னு சொல்றாங்களே. மாநாட்டில் தீர்மானம் வந்திருக்கு, விடுதலையில் வந்திருக்குது, உண்மை இதழில் வந்திருக்குது, நிறைய செய்திகள் இந்த கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. எங்கள் கட்டுரை பதிக்கப்பட்டிருக்கிறது, ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கு, நிறைய பாராட்டுறாங்க. இந்த நூல் கிடைக்கும். திரு அசோக் பாண்டியன் அவர் தான் அந்த நூல் எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்திலையும் தமிழ் வெளியிட்டோம், அடுத்து ஹிந்திலையும் வெளியிடுற மாதிரி திட்டம் வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டில் ஜூன் ஜூலையில் நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் டெல்லியில் போய் கான்ஸ்டியூஷன் கிளப்பில் இது வெளியிடுறதா இருக்கோம். இல்லை, மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. இது இல்லாமல் எனக்கு ஒரு தகவல் என்னன்னா, நீங்கள் நெய்வேலியில் ஒரு மிகப்பெரிய மாநாடெல்லாம் நடத்தி அதில் பாண்டிச்சேரி முன்னாள் முதல்வர்லாம் கலந்துக்கிட்டதா ஒரு செய்தி இருக்குங்களா ஐயா? ஆமாம், அதை பற்றி கொஞ்சம். பாண்டிச்சேரி முதல்வர் திரு வைத்திலிங்கம், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஞானம், பேராசிரியர்கள்லாம் வந்திருந்தாங்க. அனைத்து பல்கலைக்கழக வேந்தர்கள், பேராசிரியர்கள்லாம் வந்திருந்தாங்க, மாணவர்கள் வந்திருந்தாங்க. அது நெய்வேலியிலே 2 நாள் மாநாடாக 4/2/96 நடந்தது. 4/2/96க்கு அடுத்து 27/11/25 நடந்தது. நியர்லி 30 ஆண்டுகள். அதான் திருமணம் சொன்னாங்க, ஐயா இந்த செய்தியை வந்து உண்மையிலே இடஒதுக்கீடு பிரச்சனை, கல்வி பிரச்சனை, இந்த செய்தி எங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கே 30 ஆண்டு ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதான் உண்மை ஐயான்னு சொல்லி வருத்தம் தெரிவித்தோம். அதனால் உங்கள் மாணவர்களும் ஆசிரியர்கள் கூட கை கொடுத்தீங்கன்னா விரைவில் 5 ஆண்டுகளில் அனைத்து பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. ஐயா, நீங்க சொல்றப்போ இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஏதோ சில வழியெல்லாம் சொன்னீங்க, 1 2 3 அப்படின்னு வழி சொன்னீங்க. அது என்ன வழி அப்படிங்கிறத கொஞ்சம் திரும்பவும் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரிவதற்கு ஏற்றதா இருக்கும் ஐயா. அதாவது ஐயா, முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ சத்யபாமா பல்கலைக்கழகத்தையும், எஸ்என் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, விஐடி போன்ற பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் ப்ரொஃபஷனல் பண்ணி சொல்லி கொண்டு இருக்கோம். சிலபஸை இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். சிஎஸ்சிஎம்ஏ சிலபஸை இன்டெகிரேட் பண்ணி பிகாம் கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்களை நிறைய பேர் சிஎஸ்சிஎம்ஏ பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஏசிசிஎல் 9 ப்ராப்பர் எக்ஸாம்ஷன் தர்றாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது.
அதுபோல் அனைத்து கல்வி நிலையங்கள்லையும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலையும் செய்யணும். இது முதல் பிரச்சனை. இரண்டாவது, அந்த சிலபஸ் CIEEE இங்கே படிக்கிறதுனால எக்ஸம்ஷன் CIEEE இன்ஸ்டியூட்டில் கொடுக்கணும். இப்போ தேர்வில் எக்ஸாம் கொடுக்கணும். இது ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது, அவங்க CIEEE என்ன சொல்கிறாங்க, எங்களது MCOM ஈக்குவல், MBA ஈக்குவல், எங்களுக்கு PhD படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு இப்போ நீங்கள் ஈக்குவல்னு வாங்கிட்டீங்க, ஆனால் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அரிசி நான் உமி கொண்டு வரேன், நீ அரிசி கொண்டு வா, 2 பேரும் ஊதி சாப்பிட்ற மாதிரி இருக்குது பார்த்தா இது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சிலதை கொடுக்கணும், நாங்களும் சிலதை பெற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது தொடர்பாக எல்லா பள்ளிகளிலிருந்து மடல் எழுதிட்டோம், UGCக்கு எழுதியிருக்கோம். அது சரி வரலை, யார் செயல்படுத்தலைன்னு சொன்னால் நாங்கள் தடை வாங்குவோம். இப்போ நீதிமன்றத்துக்குள்ள போகிறதுக்கும் நீங்கள் ஆமாம், எல்லாம் அநியாயமாகிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. ஏற்கனவே நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்துல நீங்கெல்லாம் வேலை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. அதை கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்லுங்களேன். நெய்வேலி வழக்கில் வந்து CIEEE MCOM MBA ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வழக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்ததை வச்சு நாங்கள் அங்கே ஒரு கொள்கையை அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுங்க ஐயா. அது வந்து ஜஸ்டிஸ் ராஜு தனி நீதிபதி பெஞ்சில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ராஜு கொடுத்தாரு. அடுத்தது ஜஸ்டிஸ் தனிகாச்சலம், ஜஸ்டிஸ் நயனசுந்தரம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கொடுத்தாங்க. அதற்கு தினகரன் ஜட்ஜி வந்து இந்த எல்லாம் கொடுத்தாங்க. அங்கே CIEEE ஈக்குவலா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது செயல்படுத்தி MCOM should be equal to CA/CMA அப்படின்னு சொல்லி வாங்கி நெய்வேலி 150 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஜட்ஜ்மெண்ட். அது நெய்வேலியில் மட்டும் தான் இருக்கு, மற்ற நிறுவனங்கள்ல இல்லை. அதனால அதை செயல்படுத்தணும்னு மற்ற மாநில நடுவர் அரசுகளை நாங்கள் செயல்படுத்துறதா இருக்கோம். இது ஒரு இப்போ தமிழ்நாடு அரசுல மற்ற அரசுகள் விளம்பரம்லாம் நான் பார்க்குறப்போ இந்த கணக்காளர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கோ இல்லை ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கோ CIEEE தானேங்க ஐயா கேட்குறாங்க. இந்த நீங்கள் சொல்கிற MCOMங்கிற விஷயத்தையே கேட்குறது இல்லைங்களா ஐயா? அதுக்கு உங்கள் காமர்ஸ் கிராஜுவேட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லுங்க ஐயா. ஆமாம், இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது, அங்கே என்ன குவாலிஃபை வச்சுருக்காங்கிறத அனைத்து நிறுவனங்களையும் கேள்வி கேட்டு அதை தேவையை பெற்றுக்கொண்டு நாங்கள் மற்ற மாநில அரசாங்கம் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போக போகிறோம். அப்படி அவங்க செயல்படுத்த தவறினால் மீண்டும் நாங்கள் உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு வழி இல்லை, அதான் போய் ஆக வேண்டும். இப்போ உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு பக்கம் நீங்கள் போகிறதுங்கிறது ஒரு சரியானது தான். நீங்கள் இதை மக்களிடத்துல எப்படிங்க ஐயா எடுத்துகிட்டு போக போகிறீங்க? மக்களிடத்தில் நாங்கள் மாநாடுகளை கூட்ட வேண்டும், போராட்டங்களை செய்யணும், அந்த மாதிரி கொண்டு வரணும். அதில் மாணவர்கள் பள்ளிகளில் படித்த BCom, MCom, MBA படித்த மாணவர்கள் அவர்களும் கை தூக்கி பிரச்சனை எடுத்தோம்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனையே சால்வ் பண்ணோம். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, தாராளமாக கொண்டு வரலாம். இது வாழ்வாதார பிரச்சனை, BCom, MCom படித்தவங்களுடைய கல்வி பிரச்சனை. இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரது அந்த யூடியூப், அந்த ஈரோட்டு யுத்தம் என்ற இந்த யூடியூப்பை கொண்டு வர்றோம். இது மக்களிடத்தில் கொண்டு போக, ஏன்னா சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போகுது. அதனால் இது கொண்டு வர்றோம். உங்களுடைய ஆதரவில் என்ன செயல்படுத்தலாங்கிறது நம்ம செய்வோம். நாங்கள் தொடர்ந்து மாதம் இதே போல் செய்திகளை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். எவ்வளோ தூரம் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம், என்ன ஸ்டேட்டஸுங்கிறத உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். எல்லாரும் யூடியூபுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றிங்க ஐயா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், இது வரைக்கும் உங்கள் பயணத்தில் நீங்கள் நன்றி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க ஐயா? ஐயா, நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினச்சோன்னாக்க, நாங்கள் நெய்வேலியில் எங்களுக்கு ஆதரவளித்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொறுப்பாளர்கள் திரு AGS ஆரோன், திரு வல்லலுபெருமான் MP, எங்களுடைய வணிகவியல் பட்டதாரிகளுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் போராட்டத்துக்கு ஆதரவித்தாங்க. நிறுவனத்தில் இயக்குனராக இருந்த எங்களுடைய டைரக்டர் HR மிஸ்டர் பண்டாரி, திரு நரசிம்மன், திரு ஜெயராமன், SP வர்மா சேர்மன், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அடுத்தது ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லி. ஏன்னா நேர்மையான முறையில் நாங்கள் போராடி பண்ணோம். வழக்காடிய திரு கணேசன் அட்வொகேட் அதில் எங்களுக்கு போராடி வெற்றி பெற்று கொடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர், இது பல்கலைக்கழகத்தில் கொண்டு போனதுக்கெல்லாம் டாக்டர் விநாயகம் இதுக்கு நன்றி சொல்லணும். எல்லாம் நன்றி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.